நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நான் ஒரு முக்கியமான ஒரு மெசேஜை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். அதாவது நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்க தான் வந்து இந்த யூபிஐ எல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. அதாவது 2024 ஃப்ரெஷ்ஷா ஒரு 5 விதிகளை வந்து நாங்க வந்து அறிமுகப்படுத்திருக்கோம். இதை நீங்க மஸ்டா தெரிஞ்சுக்கணும். இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா தெரியப்படுத்த போறேன். கண்டிப்பா தெரிஞ்சுக்கங்க. அதை நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாமே பயனுள்ள விஷயங்களா இருக்கிறதுனால இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். சோ இப்போ அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2024 ரூல் நம்பர் 1 நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா யூபிஐக்காக ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. அதாவது நீங்க இந்த ஹாஸ்பிட்டல், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் இந்த மாதிரி இடங்கள்ல பேமெண்ட் பண்ணா அதிகபட்சமா உங்களால இந்த யூபிஐ வழியா 1 லட்சம் வரைக்கும் நீங்க பே பண்ணலாம். அப்படிதான் இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அதை அதிகப்படுத்திருக்காங்க இந்த நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட அதிகபட்சமா 5 லட்சம் வரைக்கும் நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. இந்த மாதிரி இடங்கள்ல ஹாஸ்பிட்டல், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் இந்த மாதிரி இடங்கள்ல அப்ரூவ் கொடுத்திருக்காங்க இந்த என்பிசிஐ. என்பிசிஐயோட ரூல் நம்பர் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா 2024க்காக அறிமுகப்படுத்திருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. நீங்க இதுக்கு முன்னாடிலாம் போயிட்டு ஏடிஎம்ல போய் உங்க கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டை கொடுத்து நீங்க பணத்தை வித்ட்ரா பண்ணுவீங்க, அப்படிதானே? இனி அப்படிலாம் நீங்க பண்ண வேண்டாம். அந்த 2 கார்டையும் வீட்டில் வச்சுட்டு உங்க கையில ஸ்மார்ட் போன் இருந்தா போதுமானது. அந்த ஸ்மார்ட் போன் வச்சு நீங்க ஏடிஎம்ல பணத்தை வித்ட்ரா பண்ண முடியும். அதுக்குன்னு ஸ்பெஷலான ஏடிஎம்ஸ்லாம் வந்து அந்த இடங்கள்ல இன்ஸ்டால் பண்ண போறாங்க. இந்த என்பிசிஐ யாரோட தெரியுமா? ஹிட்டாச்சியோட வந்து இதை கொலாபரேஷன் பண்ணி இந்த ஏடிஎம் வைக்க போறாங்க. யூபிஐ ஏடிஎம் அப்படின்னு இன்ஸ்டால் பண்ண போறாங்க. அது சீக்கிரமா 2024 ஒரு சில இடங்கள்ல அறிமுகப்படுத்திட்டாங்க. அது இன்னமும் விரிவுபடுத்த போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு விஷயம் தானே. இனிமே இந்த வேலெட்ல வந்து இந்த கார்டுலாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கையில ஸ்மார்ட் போன் இருந்தா போதுமானது. அதை வச்சு நம்ம பணத்தை வித்ட்ரா பண்ணிடலாம். என்பிசிஐயோட ரூல் நம்பர் 3 இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ரூல். 2024 அறிமுகப்படுத்திருக்காங்க. யார் அறிமுகப்படுத்திருக்காங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்பிசிஐ வழியா வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அதாவது நம்ம நைட்ல நம்ம நல்லா தூங்கிட்டு இருப்போம், இல்லைன்னா பகல்ல இந்த சம்பவங்கள் நடக்குது. ஆன்லைன்ல இந்த திருட்டுத்தனமா நம்ம அக்கௌண்ட்ல இருந்து பணத்தில் எடுக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு எண்டு கார்டு போடுறதுக்காக இந்த ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு புதிய அறிவிப்பு பண்ணிருக்காங்க. ஸோ மினிமம் 2000 ரூபாயில இருந்து அதுக்கு மேல உள்ள அமௌண்ட்டை உங்க அக்கௌண்ட்ல இருந்து எவனாவது கை வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 மணி நேரத்துக்குள்ள நீங்க அந்த பேங்க்ல போய் அந்த டீடைல்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி எல்லாத்தையும் கிளியர் பண்ணீங்கன்னா அந்த அமௌண்ட்டை ரிவர்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியை வந்து இந்த 2024 அறிமுகப்படுத்திருக்காங்க. வரவேற்கத்தக்கது. கொஞ்சம் முன்னாடியே இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருந்தாங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும். சரி, எனிவே நல்ல ஒரு விஷயம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்பிசியோட ரூல் நம்பர் 4 இது நமக்கு ஒத்து வராதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணிடுறேன். அதாவது யூபிஐயோட செகண்டரி மார்க்கெட் இது வந்து ஒரு ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதுல உள்ள நிறைய குறைகள் எல்லாத்தையும் நாங்க சரி பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி என்பிசிஐ வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுவும் இந்த ஷேர்ல இருக்கிறாங்கல்ல, இந்த ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்காக இது வந்து செட் ஆகும் நினைக்கிறேன். நமக்கெல்லாம் செட் ஆகாதுப்பா. ஸோ இந்த ஒரு விதி வந்து அவங்களுக்காக. ஃபைனலி நான் முடிக்க போற வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ரூல் நம்பர் 5 இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரூல். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்பிசிஐ வந்து யூபிஐயோட ஐடியை வந்து டீஆக்டிவேட் பண்ண போறாங்களாம். 2024 தொடங்கிட்டாங்க. ஸோ கடந்த ஒரு வருஷமா நீங்க எந்த ஒரு யூபிஐ ஐடியை நீங்க பயன்படுத்தல, ஒரு தடவை கூட நீங்க பயன்படுத்தணும்னா கண்டிப்பா அந்த யூபிஐ ஐடியை வந்து டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஐடியை நீங்க பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி என்பிசிஐ வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மக்களே, நீங்க வந்து யூபிஐ ஐடியை கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு தடவையாவது, வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நீங்க அது வழியா நீங்க ஒரு அமௌண்ட்டை சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த ஐடியா நீங்க பாதுகாத்து வச்சுக்கலாம். ஸோ நல்ல ஒரு மெசேஜ்ல இது வந்து கூகுள் பே, PhonePe, Paytm பே இந்த மாதிரி யூபிஐ ஆப்லாம் இருக்குல்ல, அது வழியா சொல்றேன். ஸோ செக்யூர் பண்ணிக்கோங்க உங்களோட யூபிஐ ஐடியை. ஃபைனலி இந்த வீடியோல 5 முக்கியமான ரூல்ஸ் 2024 என்பிசிஐ தரப்புல இருந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இதுல நமக்கு 4 ஒத்து வரும் நினைக்கிறேன். எப்படி? நீங்க கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. பயனுள்ள வீடியோ வரத 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்கு, தட்டி விட்டுக்கோங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.